Alhamdulillah Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل وقال نبينا صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமானவர்களே, இன்றைய தினம் எம்முடைய இந்திய திருநாட்டினுடைய குடியரசு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு நாடு முழுவதும் வெகு மகிழ்ச்சியோடு குடியரசு தினத்தை நாம் எல்லாம் கொண்டாடிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். குடியரசு என்பதனுடைய தத்துவம், பல்வேறு தத்துவங்கள் பேசப்பட்டாலும் கூட மக்களால் மக்களுக்கானவர்களை மக்களாகவே தேர்வு செய்யுதல் என்பது சுருக்கமாக குடியரசிற்கான தத்துவமாக பேசப்படும். மக்கள் தங்களுக்கு தேவையானதை அதே மக்களே என்ன செய்து கொள்வது, தேர்வு செய்து கொள்வது. உலகத்தில் பல்வேறு ஆட்சி முறைகள், மன்னராட்சிகள் இருக்கிறது, சர்வாதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு 1947 எம்முடைய இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த பொழுது இனி எப்படி இந்த நாடு பயணிக்க வேண்டும் என்று ஆய்வு செய்யப்பட்டது. எந்த ஆட்சியை நாம் எடுத்துக்கொள்வது, எந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வது, ஒரு நாடு சுதந்திரம் அடைந்து விட்டால் அதற்கு பிறகு எந்த ஆட்சியின் மீது
எம்முடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவது, எப்படி நாம் ஆட்சி செய்வது. அன்றைய தினம் மிக சிறந்த அறிவுஜீவியாக கருதப்பட்ட பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய கரத்திற்கு இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு பெரிய ஆச்சரியம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை தாண்டி ஒதுக்கி வைக்கப்பட்ட அரிஜனத்தினுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள். நாட்டினுடைய சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்டார்கள். தன்னுடைய அறிவை கொண்டு யாராக இருந்தாலும் நாம் கற்றுவிட்டால் கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்ற சிந்தனைக்குடையவர்கள் அம்பேத்கர் அவர்கள். அது இவரினுடைய விஷயத்தில் உண்மையாகவுமே இருந்தது. புறக்கணிக்கப்பட்டு தூற்றப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர்கள், படித்தார்கள், தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார்கள். விளைவு இந்திய திருநாட்டினுடைய சட்டத்தையே தொகுக்கக்கூடிய தலைவராக உயரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொண்டார்கள். 600 நபர்கள் அந்த குழுவில் இருந்தார்கள். அதில் 40 நபர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், பல்வேறு அறிவுஜீவிகள் அன்றைக்கு அம்பேத்கர் அளவிற்கு இருந்திருந்தாலும் கூட நாட்டினுடைய சட்ட புத்தகத்தை தொகுக்கக்கூடிய திறமை இவரிடத்தில்தான் இருக்கிறது. ஆதலால் இந்திய திருநாட்டினுடைய சட்ட புத்தகத்தை இவரே தொகுக்க வேண்டும் என்று ஓங்கி முழங்கியதில் முதல் நபர் தமிழகத்தை சார்ந்த மறைந்த காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முதல் முறையாக அவர்கள்தான் பேசினார்கள். பாராளுமன்றத்தில் எப்படி யாரிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் என்பதாக விவாதம் ஆரம்பித்த பொழுது முதல் குரலாக தமிழகத்தில் இருந்து, அதுவும் ஒரு முஸ்லிமினுடைய குரல், அல்லாமா காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொன்னார்கள், இவர்தான் தகுதியானவர், இவரிடத்தில் தான் ஒப்படைக்க வேண்டும். தலைவர் பாபா சாஹிபாக இருந்தாலும் அம்பேத்கராக இருந்தாலும் 600க்கும் அதிகமான நபர்கள் அந்த குழுவில் இருந்தார்கள். ஹிந்து மதத்தை சார்ந்த பண்டித்துகள், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஃபாதரிமார்கள், முஸ்லிம்களை சார்ந்த கிட்டத்தட்ட 60 மார்க்க அறிஞர்கள் இந்திய சட்ட புத்தகத்தை, இன்றைக்கு குடியரசு தினத்தை வெகு விமோச்சனமாக நாடு முழுவதும் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்த குடியரசு தினத்திற்கான அச்சாணியாக இருந்தது முஸ்லிம்கள். 60 மார்க்க அறிஞர்கள் அந்த குழுவிலே இருந்தார்கள். காரணம், இந்த நாடு பல்வேறு சித்தாந்தங்கள் முடிவுடைய நாடு. அதனால் எல்லோரையும் அனுசரித்து ஒரு சட்ட புத்தகம் தேவை. அமெரிக்காவை போன்று, ஐரோப்பியாவை போன்று, அல்லது அரேபியாவை போன்று ஒரு மதம், ஒரே இனம், ஒரே மொழி பேசக்கூடிய நாடு அல்ல இந்த நாடு. பல நூறு மொழிகள், பல நூறு இனங்கள், பல நூறு கலாச்சார மதங்களுடைய நாடாக இருப்பதினால் இது சுதந்திர நாடு மட்டுமல்ல, எல்லோரையும் அனுசரித்து இது பயணிக்கப்பட வேண்டிய நாடு என்ற நோக்கத்தில் எல்லா மத தலைவர்கள், அதில் குறிப்பாக முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள், 60 தொச்ச மார்க்க அறிஞர்கள் இந்திய தேசத்தினுடைய குடியரசினுடைய சட்ட புத்தகத்தை தொகுப்பதிலே அம்பேத்கர் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். இவ்வாறாக 4 வருட கால உழைப்பு, 3 வருட கால விவாதங்கள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டு இறுதியாக ஒரு சட்ட புத்தகம், ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், இந்த நாடு செக்குலரிசம். சட்ட புத்தகத்தினுடைய முதல் வார்த்தை, இது மதச்சார்பின்மையினுடைய நாடு, எந்த ஒரு மதத்தினுடைய நாடல்ல, எந்த ஒரு மொழியினுடைய நாடல்ல இது. அதனால்தான் இந்த 70 ஆண்டு கால 75 ஆண்டு கால உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம் மறக்காமல் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள், இது மதச்சார்பற்ற நாடு என்பதாக. இந்த வார்த்தையை கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். இந்த சட்ட புத்தகத்தில் மிக நுணுக்கமாக பல்வேறு செய்திகள் இருந்தாலும் 2 சட்டங்கள் காலம் உள்ளவரை அம்பேத்கர் அவர்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒன்று, இந்த சட்ட புத்தகத்தினுடைய மொத்த சுருக்கம் 2 தான், சட்டம் அனைவருக்கும் சமம் என்று எழுதி வைத்தார். முதல் விஷயம். இரண்டாவதாக, இந்த நாட்டில் பிறக்கக்கூடிய யாரும் எந்த மதத்தையும் அவர் விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அவர் விரும்பிய கலாச்சாரத்தை பின்பற்றலாம், அவர் விரும்பிய மதத்தை பரப்பலாம், தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக நிறுவனங்களை உருவாக்கி கொள்ளலாம், அவர்களுக்கான மத சுதந்திரம் முழுமையாக கொடுக்கப்படும் என்ற
2 சட்டங்களை மிக நேர்த்தியாக அம்பேத்கர் அவர்கள் உள்நுழைத்திருந்தார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் அடுத்த வருடம் எல்லாம் குடியரசு தினம் என்று பெயரில் இருக்குமோ அல்லது பெயரிலே இருக்காதோ என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலைமைகள் மாறிவிட்டது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கம் என்ன சொல்கிறது? மக்களுக்கான ஆட்சி என்ற தத்துவத்தில் குடியரசுக்கான தத்துவம் என்றால் மக்களுக்கான ஆட்சி என்று சொல்கிறார்களே, இஸ்லாம் இந்த வார்த்தையை எப்படி அணுகுகிறது? மிகச்சரியாக அணுகுகிறது. அல்லாஹுவின் அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 வார்த்தையில் மக்களுக்கான ஆட்சியை தெளிவுபடுத்துகிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும், ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆட்சியாளர்களே, உங்களை படைத்தவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் யாருக்கு ஆட்சியாளர்களாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை முழுமையாக கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். வ இதா ஹகம்தும் பைனன் நாசி அன் தஹ்குமு பில் அத்ல், யாருக்கு நீங்கள் ஆட்சியாளர்களாக இருந்து நீதம் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் சரியான முறையில் பைனன் நாஸ், அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தையினுடைய அழகு கூட இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீதம் செலுத்தினால், இறைவனை நம்புபவர்களுக்கு நீதம் செலுத்தினால், முஸ்லிம்களுக்கு நீதம் செலுத்தினால் சரியாக நீதம் செலுத்துங்கள் என்று எங்கும் சொல்லவில்லை. வ இதா ஹகம்தும் பைனன் நாசி, மனிதர்களுக்கு நீங்கள் நீதம் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் சரியான முறையில் நீங்கள் நீதம் செலுத்திக் கொள்ளுங்கள். மதத்தை, இனத்தை, குடும்பத்தை, உறவுகளை காரணம் காட்டி நீங்கள் நீதத்திற்கு மாற்றமாக சருகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரி, மக்களுக்கான ஆட்சி என்று நாம் பேசுகிறோம் அல்லவா, எப்படியெல்லாம் மக்களுக்கான ஆட்சியை நடாத்தி இருக்கிறார்கள். 2 தத்துவம் தான். இந்த 2 தத்துவம் சரியாக உலக வரைபடத்தில் நிலைநாட்டப்பட்டால் எந்த தீவிரவாதமும் எந்த பயங்கரவாதமும் எதுவுமே உலக வரைபடத்தில் இருக்காது. மனிதர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மனிதர்களிடத்திலே பாகுபாடு இல்லாமல் நீதம் செலுத்த வேண்டும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், நீங்கள் வெறுக்கக்கூடிய சமூகமாக இருந்தும் கூட அவர்களுக்கு நீங்கள் நீதம் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அந்த அதிலு, நீங்கள் நீதமாகத்தான் நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மதீனாவில் ஆட்சியாளராக பொறுப்பேற்ற அந்த நேரம் நெருப்பு வணங்கிகள் மஜூஷிகள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், நசாராக்கள் இருந்தார்கள், சிலை வணங்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். இவர்களோடு முஸ்லிம்களும் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100% முஸ்லிமிற்கான ஒரு ஆட்சி அல்லது முஸ்லிம்கள் மட்டுமே வாழக்கூடிய பிரதேசத்தினுடைய ஆட்சியாளர் அல்ல. ஹதீசுகளை எல்லாம் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், மதீனாவில் இன்றைக்கு எப்படி இந்தியாவில் பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு சித்தாந்தங்கள் உடையவர்களாக நாம் இருக்கிறோமோ இது போன்று தான் ரசூலினுடைய ஆட்சியும் இருந்தது. கலீஃபாக்களினுடைய ஆட்சியும் அப்படித்தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன், எகிப்தினுடைய பிரமிடுகள் எவ்வளவு காலம் கிமுவிலே உள்ளது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்பு உள்ள உலக அதிசயம் என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே, பிரமிடுகள், எகிப்தினுடைய பிரமிடுகள் என்று பேசுகிறோம் அல்லவா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி கொண்டதற்கு பிறகு எந்த பிரமிடுகளின் மீதும் கை வைக்கவில்லை. அது பிறரினுடைய கபறுகள் தான். அந்த பல பிரமிடுகளுக்கு மேலே கபறுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளுக்குள்ளாக மம்மிகள் என்பதாக அவர்களாக சில நூதனங்களை ஏற்படுத்தி மரணித்தவர்களை அங்குதான் அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள். எகிப்தினுடைய கிறிஸ்தவத்தினுடைய கலாச்சாரமாக அது மின்னியது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கை வைக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மார்க்கம், அவர்களினுடைய கலாச்சாரம், அவர்களினுடைய அடையாளம் நினைத்திருந்தால் உமர் அவர்கள் வெற்றி கொண்டதற்கு பிறகு உடனடியாக அதை தகர்த்திருக்க முடியும். இல்லை இல்லை, கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு முரணான கொள்கையாக இருந்தாலும் கூட அவர்கள் அதை காத்து வருவதினால், அவர்கள் அதை வணங்கி வருவதினால், அவர்கள் அதை அடையாளமாக கருதுவதினால் அது பாதுகாக்கப்பட வேண்டும். இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. உமரினுடைய கையில் வெற்றி கொள்ளப்பட்ட எகிப்து இன்று வரை முஸ்லிம்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். உமர் அவர்கள் பலஸ்தீனை வெற்றி கொள்ளும் பொழுது கிறிஸ்தவர்கள், பெத்லஹேம் என்று சொல்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நகரம், அவர் பிறந்த
நகரத்திற்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. கிறிஸ்தவத்தினுடைய முதல் கிறிஸ்தவ ஆலயம் அதுதான். இந்த வருடம் கிறிஸ்துமஸை கூட அந்த ஆலயத்தில் கொண்டாடவில்லை. பலஸ்தீனினுடைய கிறிஸ்தவர்கள் காலாகாலமாக உலகத்திலேயே முதன்மையாக கட்டப்பட்ட கிறிஸ்தவ ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பக்கத்தில் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்ட ஒரு 200 ஆண்டுகள் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுதே கட்டி எழுப்பிவிட்டார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுபவர்கள். அதே போன்று யூத ஆலயமும் இருக்கிறது. அதே மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பக்கத்திலே இன்றைய கஸாவிலே பலஸ்தீனிலே யூத ஆலயங்களும் இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய அந்த கிறிஸ்துமஸ் உலகம் முழுவதும் அங்குதான் ஈசா பிறந்தார் என்பது அவர்களினுடைய நம்பிக்கை. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆலயத்திற்கு கீழ்தான் பிறந்தார்கள். பின்பு அந்த ஆலயத்தை, அந்த பிறந்த இடத்தை ஆலயமாக மாற்றி இருக்கிறார்கள். 2000 ஆண்டு காலம் கோலாகலமாக அந்த ஆலயத்தில் கிறிஸ்துமஸ், அதுதான் உலகத்திலேயே பழமையான கிறிஸ்தவ ஆலயம். ஆனால் இந்த வருடம் பலஸ்தீனினுடைய அந்த கிறிஸ்தவர்கள், இந்த வருடம் நாங்கள் எங்களினுடைய நாட்டை சார்ந்த முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இது போன்ற ஒரு சிக்கலான நாளில் தான் மரியமிற்கு ஈசா பிறந்தார். இன்றைக்கு காசாவிலே பல்வேறு ஈசாக்கள் பிறக்குகிறார்கள். பிறக்கும் பொழுதே மரணத்தினுடைய விளிம்பை சந்திக்கிறார்களே. அதனால் எங்களினுடைய 2000 வருட கால கொண்டாட்டத்தை முதல் முறையாக இந்த வருடம் நாங்கள் விட்டுவிடுகிறோம். முஸ்லீம்களினுடைய துக்கத்திலே நாங்கள் பங்கெடுக்கிறோம் என்பதாக பங்கெடுத்தார்கள். ஆனால் இனி ஒரு புறம் பார்த்தால் உலகத்திலேயே நியூ இயரை கொண்டாடிய, நியூ இயருக்காக அதிகம் செலவு செய்த நாடுகளில் முதல் நாடு அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய துபாய் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த வருடம் கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது. ஒரு புறம் மதத்தால் வேறுபட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட எங்களினுடைய சகோதரர்கள், எங்கள் நாட்டை சார்ந்தவர்கள் மரணிக்கிறார்கள். அதனால் எங்களினுடைய கொண்டாட்டத்தையே அப்படி அறிவிப்பாகவே எழுதி ஒட்டினார்கள். உலகமே பதறிவிட்டது. பெத்லகேம் ஈசாவினுடைய பிறந்த இடத்திலேயே ஈசாவிற்கான பிறப்பு செய்திகள் இல்லை, வாழ்த்து செய்திகள் இல்லை, மகிழ்ச்சியினுடைய செய்திகள் இல்லை. முஸ்லிம்களினுடைய இந்த துன்பத்தில், இந்த கஷ்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறோம். ஆதலால் எங்களினுடைய மகிழ்ச்சியையே நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் என்பதாக மதத்தால் வேறுபட்டவர்கள் கூட நமக்கு துணை நின்ற பொழுது, மறுபுறம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாரிடத்திலே சொல்லி அழுவது என்பது கூட தெரியவில்லை. இது ஒரு விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட நேரம் கிறிஸ்தவர்களுக்கான முதல் ஆலயம் அங்கிருந்தது, இன்றும் இருக்கிறது. சொன்னார்கள் உமர் அவர்கள், ஒரு நாளும் அந்த ஆலயம் பாதிப்புக்குள்ளாக்கப்படக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை வேறுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்படவில்லை என்பது நம்முடைய நம்பிக்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளின் குமாரரும் அல்ல, பரிசுத்த ஆவியும் அல்ல, அவர் கடவுளும் அல்ல. அவர் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு அடிமை, அல்லாஹுவினுடைய படைப்பு, அல்லாஹுவின் தூதர், அடிமை என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆனாலும் நம்முடைய நம்பிக்கைக்கு எதிராக அவர்கள் வேறு நம்பிக்கையில் இருந்தாலும் கூட அது அவர்களினுடைய நம்பிக்கை. நாம் அவர்களை தகர்த்து விடக்கூடாது, அவர்களுக்கு நாம் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இப்படித்தான் உலகம் முழுவதுமே முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால் சமீப காலமாக மதவெறி பிரச்சாரங்கள், முஸ்லிம் மன்னர்களை பற்றி, முஸ்லிம் ஆட்சியாளர்களை பற்றி தப்பும் தவறுமாக, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி என்று சொல்வார்கள். இன்றைக்கு அதைத்தான் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஆட்சி செய்யும் பொழுது பல்வேறு மத மக்கள் இருந்தார்கள். யூதர்கள் இருந்தார்கள், நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதிகளும் இருந்தார்கள். புகாரில் அந்த செய்தி வரும். ஒரு நபித்தோழர் ஒரு கடைக்கு செல்வார், ஒரு பொருளை விலை கேட்பார். அப்ப அந்த நபித்தோழர், அந்த கடையினுடைய உரிமையாளர் ஒரு யூதர், யூத மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர். அப்ப அந்த மனிதர், அந்த கடைக்காரர் சொல்வார், அரபுகளினுடைய பழக்கம், ஒரு பொருளை உறுதிப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமிடுவது அரபுகளினுடைய பேச்சு வழக்கு. அப்ப அந்த யூத கடைக்காரர் அந்த முஸ்லிம் தோழர் கேட்பார், இந்த பொருள் தரமான பொருள் தானா என்று வாங்குவதற்காக கேட்கும் பொழுது அந்த யூத கடைக்காரர் சொல்வார், மூசாவை அனுப்பிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது உண்மையான பொருள் என்று சொல்வார். அவரினுடைய பழக்க மொழியிலே அவர் சொல்கிறார். காலங்காலமாக அப்படித்தான் அவர் பேசி வந்திருக்கிறார். யூத மதத்தை சார்ந்தவர் அப்படித்தான் பேசுவார். உடனே இந்த நபித்தோழர் சொல்கிறார், மூசாவை எல்லாம் பேசக்கூடாது, இங்கு
இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம் மட்டுமல்ல, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆட்சியும் கூட. அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பிய வல்லதி பாஸ முஹம்மதா, முஹம்மதை அனுப்பியவின் மீது ஆணை என்று நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், அது எனக்கு அவசியம் இல்லை. உன்னுடைய தூதரை நீ சத்தியமிடும் பொழுது நீ சொல்லிக்கொள், நான் எனக்கான நேசரைத்தான் நான் சொல்வேன், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உடனே இந்த முஸ்லீம் நபித்தோழர் கோவத்தில் எங்க நாட்டிலேயே வாழ்ந்துட்டு, எங்க ரசூல்லா கீழே வாழ்ந்துட்டு, எங்க ஆட்சியவே அனுபவிச்சுக்கிட்டு, எங்க ரசூல்லா பேரை சொல்ல மறுக்கிறியான்னு ஓங்கி அடிச்சிட்டாரு. அந்த யூதர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? சகோதரர்களே, என்னை நீ அடித்து விட்டாய் அல்லவா, என்னுடைய யூதம நீதிபதிகளிடத்திலே சென்று எனக்கான நீதத்தை நான் பெற்றுவிட்டு வருகிறேன் என்றவா சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் புகாரில வரும், அந்த யூதர் சொல்வார், வா முஹம்மதிடத்தில் செல்லலாம், எனக்கு அவர் நீதத்தை பெற்று தருவார். நீ முஹம்மதை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் கூட, நான் முஹம்மதை வெறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட, எனக்கான நீதத்தை முஹம்மது பெற்று தருவார். வா முஹம்மதிடத்தில் செல்லலாம். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்லி. மனிதர்களே, ஆட்சியாளர்களே, மனிதர்களுக்கு நீதம் செலுத்தினால் சரியாக நீதம் செலுத்துங்கள் ரசூலிடத்திலே கொண்டு வரப்பட்டது. யூதர் வழக்கை தொடர்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து விட்டு சொன்னார்கள், யூதர் பக்கம்தான் சரி இருக்கிறது, நபித்தோழர் தவறு செய்து விட்டார், அதனால் யூதரை அவரை அடித்துக் கொள்ளுங்கள். நீ என்னை உயர்வுபடுத்தி இருந்தாலும் கூட நியாயம் சத்தியம் அவர் பக்கம் இருக்கிறது, ஆதலால் அவர்தான் சரியானவர் என்பதாக அந்த யூதரினுடைய நினைப்பை அல்லாஹ்வின் தூதர் உண்மைப்படுத்தினார்களா இல்லையா? நாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக, நாம் சிறுபான்மை சமுதாயமாக இருந்தாலும் கூட பெரும்பான்மை சமுதாயமான முஹம்மது நமக்கு நீதத்தை தருவார் என்ற நம்பிக்கையை ஊட்டியது மக்களுக்கான ஆட்சி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸஹீஹுல் புகாரில அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு ரசூலினுடைய மனைவி அம்மா ஜுவைரியா சொல்கிறார்கள். மா தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌத்திஹி, அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பொழுது தீனாரன் அவு திர்ஹமன் அவு அபிதன் அவு அமதன், லா திர்ஹமன் வலா தீனாரன் வலா அபிதன் வலா அமதன். அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பொழுது ஒரு ரூபாய் கூட கையில் இல்லாதவராய், ஒரு தங்க காசு கூட இல்லாதவராய், தனக்கு பணிவிடை செய்வதற்கான ஒரு அடிமைகள் கூட இல்லாதவராய், ஒரு அடிமை பெண் கூட இல்லாதவராய், வலா ஷைஅன் எதுவுமே இல்லாதவராய் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹுவின் தூதர் விடைபெற்றார்கள். இல்லா பஹ்லத்துஹுல் பைதா, மூன்றை விட்டு சென்றார்கள். ரசூல் மரணிக்கும் பொழுது அவர்கள் பயணம் செய்வதற்கான ஒரு வெள்ளை கோவேரி கழுதை, வசிலாஹ், அவர்கள் பாதுகாப்புக்காக வைத்திருந்த ஒரே ஒரு வாள், வஅர்தன் ஜஅலஹா லிப்னி ஸபீல், பயணிகள் தங்கிச் செல்வதற்கான ஒரே ஒரு இடத்தை வக்ஃப் செய்திருந்தார்கள். பயணிகள் பயணம் செய்யும் பொழுது அந்த இடத்திலே ஓய்வெடுத்து செல்ல வேண்டும், தங்கிச் செல்ல வேண்டும் என்று ஒரு நிலம் தனக்கு இருந்தது. அந்த நிலத்தை அல்லாஹ்வுக்காக பயணிகளுக்காக வக்ஃப் செய்திருந்தார்களே, அந்த நிலத்தை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பொழுது எதுவுமே இல்லாதவராக விடைபெற்றார்கள். இதுதான் மக்களுக்கான ஆட்சி. எதுவுமே இல்லை. மகாபெரும் இந்தியாவை போன்ற மாபெரும் சாம்ராஜ்யம். ஸஹீஹுல் புகாரில வரும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கும் பொழுது அன்றைய இரவு என்னுடைய வீட்டிலே விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் இல்லாததினால் என்னுடைய பக்கத்து வீட்டு பெண்களிடத்தில் கண்ணீரோடு நான் எண்ணெயை வாங்கி விளக்கேற்றி கொண்டிருந்தேன். ஒரே ஒன்றுதான், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாக நாம் விசாரிக்கப்படுவோம். இந்த பாதையில் பயணித்த ஹலீஃபாக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மரணிக்கக்கூடிய நேரம், உயிர் பிரிய போகிறது, கடைசி நேரத்திற்கு வந்துவிட்டது உயிர். தன்னுடைய கணக்காளரை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு கேட்டார்கள், என்ன கணக்கு வழக்குகள் சொல்லுங்கள். நாட்டுக்கான எல்லா கணக்கு வழக்குகளும் பேசப்படுகிறது, நாட்டுக்கான கணக்குகள் எல்லாம் பேசப்படுகிறது. எல்லாவற்றையும் சரி பார்க்கிறார்கள். எல்லாம் சரியாகிவிட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், என் தரப்பிலிருந்து நாட்டுக்கு ஒரு தீனாரையேனும் தர வேண்டியது இருக்கிறதா? நாட்டினுடைய பொருளாதார அமைச்சர் சொன்னார், இல்லை,
உங்கள் தரப்பிலிருந்து ஒரு தீனார் கூட நீங்கள் இந்த எங்கள் நாட்டுக்கு தர வேண்டியதில்லை. எந்த பொறுப்பை நீங்கள் அலங்கரித்தீர்களோ அந்த பொறுப்பில் வாழ்ந்த காலத்தில் உங்களது சொந்த காசில் தான் நீங்கள் வாழ்க்கை நடத்தினீர்கள். ஒரு ரூபாய் கூட நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியதில்லை. கணக்கு வழக்குகள் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. கேட்குறாங்க பொருளாதார அமைச்சர்கிட்ட, நாட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் கணக்கு இருக்கா? பொருளாதார அமைச்சர் சொன்னார், கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தீங்க, நான் மன்னிச்சிட்டேன், நான் ஹலால் ஆக்கிட்டேன். இல்லை, கால் அபூபக்கர் அஹப்பு அன் அல் கல்லா வமா அலா திம்மத்து வமா அலைய திம்மத்து ராயி. அல்லாஹுவை நான் சந்திக்கும் பொழுது எனக்கு எதிராக எந்த ஒரு அபல குரலும் கேட்டுவிடக் கூடாது என்பதாக நான் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது அல்லாஹுவை சந்திப்பதற்காக நான் பயணப்படுகிறேன். எனக்கு கீழே ஆட்சி செய்த நான் ஆட்சி செய்திருக்கிறேன். யாரினுடைய அபல குரலுக்கும் நான் காரணமாகிவிடக் கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு தர வேண்டியதையும் சொன்னார்கள், உடனடியாக கொடுக்கப்பட்டது. கேட்டார்கள் கணக்கு வழக்குகள், உங்களுக்கு தர வேண்டிய கணக்குகள் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. நாட்டுக்கான கணக்குகள் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. எல்லாம் முடிகிறது. அபூபக்கரினுடைய வாழ்வும் முடிந்து விட்டது. இதுதான் மக்களுக்கான ஆட்சிகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுவினுடைய தூதரினுடைய பயிற்சி பட்டறையில் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள். மக்களாட்சி என்பது வெறும் தத்துவத்திலும் கொண்டாட்டத்திலும் இருக்க வேண்டிய வார்த்தைகள் அல்ல. இயற்கையில் மனிதர்களினுடைய வாழ்வுகளில் மக்களாட்சிக்கான தத்துவம் இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பிற்குள்ளாக வருகிறார்கள். அவர்களினுடைய பிரபலியமான ஒரு வார்த்தை, எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை, லவ் அஸர்த பஅலதம் ஃபில் இராகி லஸஅலனி அல்லாஹ். இராக்கிலே ஒரு கழுதை செத்து விட்டாலும் அல்லாஹ் என்னை நாளைக்கு மறுமையில் விசாரிப்பார். என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மனிதர்கள் மட்டுமல்ல, ஒரு நோஞ்சானான கழுதை, ஒரு நாய் செத்து விட்டாலும் கூட நாளைக்கு உமரிடத்திலே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். ஆதலால் என்னுடைய பொறுப்பின் கீழ் இருப்பவர்கள், நானே பொறுப்பாளியாக இருக்கிறேன். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அகிலங்களை படைத்தவனிடத்தில் நான் விசாரிக்கப்படுவேன். உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கிறார், மத்தியான நேரம் ஒரு மனிதர் பாலைவனத்தில் முகத்தை எல்லாம் அப்படி மூடிட்டு, பொதுவாக பாலைவனத்தினுடைய தூசிகள் மூக்குக்குள்ள செல்லாமல் இருப்பதற்காக அரபுகளினுடைய பழக்கம், கண்ணை மட்டும் திறந்து மூக்கை மூடுவார்கள் துணியை வைத்து. அதுவும் மதிய நேரம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அரபுகள் வெளியே வரமாட்டார்கள். இரவுதான் அவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். மதிய நேரம் என்பது கடுமையான வெயில். உமர் ரலியல்லாஹு அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், ஒரு மனிதர் அப்படி என்ன செய்கிறார் என்று சொன்னால், மத்திய நேரம் ஏதோ ஒன்றை துளைத்ததை போன்று அங்காளப்படுகிறார். பாலைவனத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாரு, நாலாபுரத்திலையும் ஓடுறாரு. உஸ்மான் ரலியல்லாஹுக்கு ரொம்ப ஆச்சரியம். யா ரஜுல், ஓ மனிதனை தால் வா, என்ன துளைச்சிட்ட என்ன அப்படின்னு கேட்கறதுக்காண்டி அவர் கூப்பிடுறாங்க. ஓ மனிதன் எங்க வா அப்படின்ன உடனே அந்த மனிதர் வருகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்த உடனே அந்த மனிதர் தன்னுடைய முகத்தை திறக்கிறாரு. பார்த்தா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹுவால் பொறுக்க முடியவில்லை. உமரே, என்ன என்ன இந்த மதிய நேரத்தில் ஒரு சின்ன பையனை மாதிரி பாலைவனத்தில் எதையோ தொலைச்சிட்டு தேடுறீங்களே, என்ன காரணம், எதை தொலைச்சிட்டீங்க? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பைத்துல் மாலுக்கான ஒரு 10 ஒட்டகைகள் இருந்தது, 9 ஒட்டகைகள் தான் இருக்கிறது, ஒரு ஒட்டகை காணாமல் போய்விட்டது, அதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். வார்த்தையை கேட்டவுடன் யார் கண்கள் கலங்காது? உஸ்மான் ரலியல்லாஹு அழுது விட்டார்கள். உமரே, கொஞ்சம் தாமதமாக தேடலாமே, இதற்காக நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் உண்டல்லவா, இது உங்களினுடைய பொறுப்பல்ல. அமீருல் முஃமினீன், இந்த உம்மத்தினுடைய தலைவர் நீங்கள், உங்களுக்கான பொறுப்பு வேறு. இதற்கு பணிவிடை செய்வதற்காக, பைத்துல் மாலை கணிப்பதற்காக, ஒட்டகைகளை மேய்ப்பதற்காக மேய்ப்பாளர்கள் உண்டல்லவா, அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லவா, அவர்களை நீங்கள் வேலைக்கு நியமித்திருக்கலாம் அல்லவா. உமர் நெருப்பு கண்களோடு பேசிய வார்த்தை. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னை அல்லவா விசாரிப்பான். உஸ்மானே, இதற்கான பொறுப்பாளி நான் அல்லவா உஸ்மானே, பைத்துல் மாலினுடைய பொறுப்பாளி நான் அல்லவா உஸ்மானே. என்னுடைய அடிமையை அல்லாஹ் நிப்பாட்ட மாட்டான், என்னுடைய பணியாளர்களை அல்லாஹ் நிப்பாட்ட மாட்டான்.
ஹத்தாபினுடைய மகன் உமரே, நீ அல்லவா இந்த நாட்டினுடைய பொறுப்பாளி, உன்னுடைய பொறுப்பில் அல்லவா 10 ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகம் காணாமல் போனதற்கு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் என்ன செய்தாய் என்று அல்லாஹ் என்னை பார்த்து கேட்டால், நான் அல்லவா நாளைக்கு குற்றவாளியாக யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். ஆதலால் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். மக்களுக்கான ஆட்சி சகோதரர்களே, அப்பாசியாக்களினுடைய ஆட்சி மிக பிரம்மாண்டமாக வியாபித்திருந்த ஆட்சிகள், உலகத்தின் 50% மேலான ஆட்சிகள். உலக வரைபடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் உலகத்தில் எத்தனை நாடு இருக்கிறதோ அதில் 50% யோசித்து பாருங்கள். ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், ஐரோப்பிய கண்டம், 3 கண்டங்களை ஆட்சி செய்தவர்கள் ஒரே தலைமையின் கீழ். அப்ப அப்பாசியாக்களினுடைய ஆட்சியின் பொழுது ஒரு அமைச்சருக்கு ரொம்ப ஆசை, ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும். பக்தாதில் அவங்களுடைய தலைநகரம், நமக்கு தலைநகரம் டெல்லி இருப்பதை போன்று அப்பாசியாக்களினுடைய தலைநகரம் பக்தாத். ஒரு பெரிய ஆலயத்தை மன்னர் ஹாரூன் ரஷீதினுடைய பெயரில் சதக்கத்துல் ஜாரியாவாக ஒரு பெரிய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும் என்பதாக பக்தாதில் ஒரு பெரிய இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு இடம் கிடைத்து விட்டது. பக்கத்தில் ஒரு யூத மூதாட்டியினுடைய குடிசை. அப்ப அமைச்சர் அந்த யூத பெண்ணை கூப்பிட்டு அனுப்புகிறார், ஆளை கூப்பிட்டு அனுப்புகிறார். அப்ப அந்த பெண்மணி இடத்தில் அமைச்சர் பேசுகிறார். எங்களினுடைய ஆட்சி நடக்குகிறது, எங்களினுடைய மன்னர் ஹலீஃபத்துர் ராஷித் ஹாரூன் ரஷீத் ஆட்சி செய்கிறார். அவரினுடைய பெயரில் ஒரு பெரிய இஸ்லாமிய ஆலயம் மஸ்ஜிதை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கான இடங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு பக்கத்தில் உங்களது குடிசை இருக்கிறது, அந்த இடத்தையும் நீங்கள் எங்களுக்கு தந்துவிட்டால் மிக சிறப்பானதாக இருக்கும். அப்போ அந்த மூதாட்டியான அம்மா சொல்கிறாங்க, நான் நீண்ட காலமாக இந்த பகுதியிலேயே வாழ்ந்து விட்டேன், அதனால் எனக்கு அந்த இடத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று பணிவாக அந்த யூத பெண்மணி பேசுகிறார். அமைச்சர்கள் எப்படி பேசுவார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவர்களினுடைய தோரணைகள், அவர்களினுடைய பேச்சு முறைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். உடனடியாக அமைச்சர் தன்னுடைய பேச்சினுடைய ஸ்லாங்கை மாத்துறாரு. உடனே அந்த யூத பெண்மணி பயந்து விட்டாள். அமைச்சரினுடைய அந்த கரீர குரல், சிம்ம சொப்பனமான அந்த குரல், அவரினுடைய அந்த பார்வையினுடைய நெருப்பு பார்வைகள், அந்த மிரட்டல் தோணியினுடைய உடல் தோகைகளை எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைத்தவுடன் அந்த பெண்மணி பதறிவிட்டால். எல்லோருக்கும் வரக்கூடிய பதற்றம், யாரை எதிர்த்து? அப்பாசியாக்களினுடைய ஆட்சியை எதிர்ப்பதற்கு ஆதியே இல்லை என்ற சூழலில் ஒரு யூத பெண்மணியினால் என்ன செய்துவிட முடியும்? உடனடியாக அந்த யூத பெண்மணி, நான் ஒத்துக்கொள்கிறேன், நீங்கள் தருவதை வாங்கி கொண்டு சென்று விடுகிறேன். உடனே அமைச்சர் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பெரும் தொகையை கொடுத்து அந்த இடத்தையும் கையகப்படுத்தி மகா பெரிய ஆலயம் கெட்டி எழுப்பவே பட்டுவிட்டது. மிகப்பெரிய மஸ்ஜித், பக்தாதினுடைய உலக பிரசித்தி பெற்ற மஸ்ஜித், ஜாமியா மஸ்ஜித் கெட்டி எழுப்பப்பட்டு முடிந்து விட்டது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த மூதாட்டி ஹாரூன் ரஷீதை எங்கோ ஒரு இடத்தில் சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. ஹாரூன் ரஷீத் இடத்திலே கூனி குறுகி அந்த மூதாட்டி சொல்கிறார், இப்படி ஒரு முறை உங்களது அமைச்சர்கள் நான் வாழ்ந்து கொண்டிருந்த எனது வீட்டை என்னிடத்திலிருந்து மிரட்டி உருட்டி வாங்கிவிட்டார்கள், அந்த இடத்தில் தான் நீங்கள் பெரும் மஸ்ஜிதையே கெட்டி எழுப்பி இருக்கிறீர்கள். ஹாரூன் ரஷீத் விசாரிக்கிறார். விசாரணை உண்மை என்று தெரிகிறது. உடனடியாக ஹாரூன் ரஷீதினுடைய கட்டளை, இன்றைய சூரியன் மறைவிற்குள்ளாக மஸ்ஜிதை இடித்து விடுங்கள். அல்லாஹ்வுக்கான ஆலயம் தான், முழுமையாக அபகரிக்கப்படவில்லை, கொஞ்சம் தான் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, வேண்டாம், இடித்து விடுங்கள். அந்த பெண்ணுக்கான தொகையையும் அந்த பெண்ணுக்கான இடத்தையும் கொடுத்து விடுங்கள். அவளுக்கான இடத்தை கொடுத்து விட்டு, அவளிடத்தில் ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் அல்லவா, காசு கொடுத்திருக்கமா இல்லையா, அவள்கிட்ட வாங்கின இடத்துக்கு திருப்பி வாங்காதீங்க. இத்தனை நாள் அந்த பெண்ணினுடைய மன உளைச்சலுக்கு அந்த காசுகள், அந்த தொகை மருந்தாக இருக்கட்டும். நம்முடைய அரசாங்கம் மஸ்ஜிதை கட்டியதற்கு பதிலாக அந்த பெண்ணுக்கு ஒரு மகா பெரிய ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும். அவளுக்கு அவளினுடைய மன உறுத்தலுக்கு, மன கஷ்டத்திற்கு இது ஆறுதலாக இருக்கட்டும். மக்களுக்கான தத்துவம் என்பதை படித்தான். ஆதலாலே அன்பான உறவுகளே, இஸ்லாம் மக்களுக்கான ஆட்சியைத்தான் பேசுகிறது. நம்முடைய நாடும் உயர்ந்த சட்டங்களை தொகுத்து வைத்திருக்கிறது. உலகத்தில் எங்குமில்லாத சட்டங்கள், மிக அற்புதமான சட்டங்கள், மிக நேர்த்தியாக பல்வேறு விவாதத்திற்கு பிறகு அம்பேத்கரினுடைய சட்டங்கள் சட்ட புத்தகமாக இருக்கிறது.
இந்த சட்ட புத்தகங்கள், இந்த சட்டம் இருக்கக்கூடிய வரை சிறுபான்மையினர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் நிச்சயம் பாதுகாப்பு இருக்கும். இந்த சட்ட புத்தகத்தை மாற்றுவதுதான் பல மத வெறியர்களினுடைய இலக்காக இருக்கிறது. ஆதலால் இந்திய தேசத்தினுடைய குடியரசை கொண்டாடக்கூடிய இந்த நேரம் இந்திய தேசத்தினுடைய அத்தனை மக்களும் ஒருமித்து ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நம்முடைய சுதந்திர தேசத்திற்காக பாடுபட்ட, சுதந்திரத்தினுடைய தியாகிகளால் கெட்டி எழுப்பப்பட்ட, மதச்சார்பின்மையின் அடையாளமான நம்முடைய இந்திய தேசத்தினுடைய குடியுரிமையினுடைய சட்டத்தை, குடியரசு சட்டத்தை, இந்திய தேசத்தினுடைய சட்டத்தை நாங்கள் பாதுகாப்போம். எந்த விலை கொடுத்தேனும் இந்திய தேசத்தினுடைய சட்ட புத்தகத்தை மாற்றுவதற்கு நாங்கள் அனுமதியோம். இந்திய தேசத்தினுடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் தொகுத்திருக்கக்கூடிய அந்த சட்ட புத்தகம் நிச்சயமாக எந்த விலை கொடுத்தேனும் நாங்கள் பாதுகாப்போம். நாடு மதச்சார்பற்ற நாடுதான், நாடு செக்குலரிச நாடுதான் என்பதில் சட்ட புத்தகம் எப்படி தெளிவாக இருக்கிறதோ நாங்களும் அப்படி தெளிவாக இருப்போம் என்பதாக இந்த நாளில் உறுதிமொழி எடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நாட்டு மக்களுக்கும் மிக நிம்மதியான, மிக சுதந்திரமான, மதங்களை கடந்து மகிழ்ச்சியை அல்லாஹ் நிரந்தரமாக்கட்டும். மதங்களை கடந்து, இனங்களை கடந்து நீதத்தை, நியாயத்தை அல்லாஹ் பரவலாக்கட்டும். எல்லா நாட்டு மக்களுக்கும் அல்லாஹ் சுபிட்சத்தை கொடுக்கட்டும். எம்முடைய நாட்டுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஆட்சியாளர்களை, நாட்டையும் மக்களையும் நேசித்து நாட்டு மக்களுக்காக, மக்கள் என்று சொன்னால் ஒரு இனத்தினுடைய மக்கள் அல்ல, அதைத்தான் குர்ஆன் பேசியது, வன்னாஸ் மனிதர்கள் என்பதாக. ஒரு நாட்டிலே பல்வேறு மக்கள் இருப்பார்கள், ஒரு கூட்டத்திற்கான ஆட்சியாளராக அல்லாமல். நாட்டினுடைய உமர் சொன்னார் அல்லவா, நான் ஈராக்கினுடைய ஒரு ஆடு செத்து போனாலும் அல்லாஹ் என்னை விசாரிப்பார் என்று சொன்னார் அல்லவா. அப்பேற்பட்ட எல்லா மக்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை இறைவன் நம்முடைய நாட்டுக்கு நசீபாக்கட்டும். அக்குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஜனவரி 26 எப்படி ஒரு மகிழ்ச்சியினுடைய நாளாய் இந்திய தேசம் கொண்டாடுகிறதோ, நினைவூட்டப்பட வேண்டுமோ, அதே அளவிற்கு ஜனவரி 30ஐயும் நாங்கள் மறந்துவிடவே கூடாது. ஜனவரி 30 தான் எம்முடைய நாடு இன்றைக்கு சுதந்திரம் அடைவதற்கு பெரும் காரணமாக இருந்த நாட்டினுடைய தேசத்தந்தை காந்தி அடிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நாள் அந்த நாள். வெள்ளையன் காந்தி அவர்கள் மரணித்த பொழுது வெள்ளையினுடைய இராணுவ தளபதி பிரிட்டிஷிலிருந்து எழுதிய ஒரு கடிதம் மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சுமந்திருந்தது. எங்கள் அரசுக்கு எதிராகத்தான் காலம் முழுவதும் அவர் போராடி கொண்டே இருந்தார். ஆனால் அவரை சாகடிக்க வேண்டும் என்பதாக எங்களுக்கு தோணவில்லை. பாவிகளா, உங்களுக்காக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு துணியக்கூடிய இறுக்கமாக நீங்கள் சென்று விட்டீர்களே என்று அந்த வெள்ளை இராணுவ வீரர், இராணுவ தளபதி காந்தியினுடைய இறப்பிற்கு இரங்கற்பாவாக அந்த கடிதத்தை இந்தியாவிற்கு அனுப்பியிருந்தார். உண்மையும் அப்படித்தான். காந்தியை நான் ஏன் கொலை செய்தேன் என்பதாக கொலை செய்த கோட்சேவே என்ன செய்திருக்கிறார், ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம். நான் எந்த இயக்கத்தை சார்ந்தவன், நான் இப்பொழுதும் அந்த இயக்கத்தில் தான் இருக்கிறேன், நான் ஏன் கொலை செய்தேன் என்பதற்கு அவர் ஒத்தை வார்த்தையில் சொல்வார், காந்தி இந்த தேசத்தை மதவாத தேசமாக மாற்றுவதற்கு தடையாக இருந்தார். இந்த தேசத்தை மதவாத தேசமாக, ஒற்றை மதத்தினுடைய தேசமாக மாற்ற வேண்டும் என்பது எங்கள் இலக்காக இருந்தது. அதற்கு தடையாக இருப்பது இந்த முதியவர் தான். ஆதலால் இவரை நாங்கள் வாழ வைக்க கூடாது என்பதாக ஒரு முடிவெடுத்தேன். என்னுடைய சித்தாந்தத்திற்காக நான் கொலை செய்தேன். சாகும் பொழுது இவர்களினுடைய யோக்கியம் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள், கையில முகம்மது இஸ்மாயில் என்பதாக பச்சை குத்திவிட்டு, என்ன காரணம், ஒரு பெரிய கலவரம் வெடிக்க வேண்டும், அப்படியாகினும் முஸ்லிம்கள் சாக வேண்டும் என்ற குரூர மனம் படைத்தவர்கள். எந்த இயக்கத்தை சார்ந்தவன் என்று தன்னை அவன் ஒத்துக்கொண்டானோ இன்று வரை அந்த இயக்கம் ஆரோக்கியமாக பயணிப்பதுதான் என்ன ஜனநாயகம், என்ன குடியரசு என்று நமக்கு தெரியவில்லை. ராஜீவ் காந்தியை கொலை செய்த பொழுது அவரை கொலை செய்த அமைப்பு தடை செய்யப்பட்டது இந்தியாவெங்கும். ஆனால் தேசத்தந்தையை கொலை செய்தவர்கள், நான் அந்த இயக்கத்தை சார்ந்தவன், நான் ஏன் கொலை செய்தேன் என்று அவரே சுயமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எல்லா மொழியிலும் அந்த புத்தகம் கிடைக்கும். காந்தியை நான் எதற்காக சுட்டேன் என்பதாக தலைப்பிலே அவரே செய்தவரே, குற்றம் செய்தவரே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் அவர் பல்வேறு காரணங்களை சொல்கிறார். எல்லாம் தேசத்தினுடைய குடியாட்சிக்கு எதிரான,
இந்த தேசத்தினுடைய அடிப்படையான மதச்சார்பற்ற என்ற அந்த வார்த்தைக்கு எதிரான தகவல்கள். ஆனாலும் என்ன செய்வது? ஆதலால் நாம் சமூகத்திற்கு குடியரசை நினைவூட்டுவதை போன்று காந்தியை கொலை செய்தவர்களையும் அவர்களினுடைய பின்னணியையும் நினைவூட்டுவதற்கு நாம் தவறிவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நேரங்களிலும் நம்முடைய தேசத்தை அல்லாஹ் காக்கட்டும். அயோக்கியர்கள் கொள்ளையர்களிடத்திலிருந்து அல்லாஹ் நம்முடைய தேசத்தை காக்கட்டும். இந்த நாளில் நம்முடைய தேசத்திற்காக பொதுவாக நாம் வாழக்கூடிய தேசம் அதாவது நிம்மதி என்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரிய அருள் கொடை. எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்ட வார்த்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வார்த்தை, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமீனன், அல்லாஹ்வே நான் வாழ்ந்த இந்த தேசத்தை பாதுகாப்பு மிக்க தேசமாக நீ மாற்றுவாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வார்த்தை, இன்னா இன்ஷா அல்லாஹ் ஆமீனின், யா அல்லாஹ் மிஸ்ரினுடைய தேசத்தை அமைதியின் தேசமாக அல்லாஹ் நாடினால் அமைதியின் தேசமான எகிப்திற்குள்ளாக நீங்கள் வாருங்கள் என்பதாக அவரும் அல்லாஹ்விடத்தில் கேட்டது, நான் வாழ்ந்த தேசத்தை அமைதியின் தேசமாக நீ மாற்றுவாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டது, அல்லாஹ்வே நான் வாழக்கூடிய தேசத்தை அமைதியின் தேசமாக, காரணம் அமைதி ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை சுதந்திரமாக நிம்மதியாக மூச்சு விடுவதற்கு அமைதி மிகவும் அவசியமாக இருக்கிறது. சமீப காலமாக இந்தியாவெங்கும் ஒரு அமைதி இன்மையை நாம் காணுகிறோம். ஒரு பதற்றத்தை, பயமான ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேசம் அமைதி அடைவதற்காகவும் நிம்மதி அடைவதற்காகவும் சுதந்திரம் முழுமையாக எல்லோருக்கும் கிட்டுவதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر إخواننا المؤمنين في غزة، اللهم احفظهم، اللهم ارحمهم، اللهم تقبل شهداءهم، اللهم اجعلهم، اللهم اشتد وطاعتك على جيش اليهود، اللهم اجعلهم سنين كسن يوسف. اللهم ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.